கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய தேவ வாக்கு சங்கீதம் 47:2. உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹவுசம் த கிரேட் கிங் ஓவர் ஆல் த எர்த். ஆம் தேவ பிள்ளைகளே, அவர் உன்னதமான தேவனாக இருக்கிறார், பராக்கிரமசாலியாக இருக்கிறார், மகிமையுள்ள தேவனாக இருக்கிறார், மகத்துவமுள்ள தேவனாக இருக்கிறார். வாலிப பிள்ளைகளே, கர்த்தர் பயங்கரமானவர். ஹல்லேலூயா. சங்கீதம் 111:9 அவருடைய நாமம் மகத்துவமும் பயங்கரமாக இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். வாலிப பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, மகத்துவம் பயங்கரமான நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக என்று சங்கீதக்காரன் 111:9 சொன்னது போல அவருடைய நாமத்தை நாம் துதிக்க வேண்டும். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமானது. தெய்வ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நாமம் உடையவரை நாம் துதிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பயங்கரமானவர். சங்கீதம் 66:5 சொன்னது போல தேவனுடைய செய்களை வந்து பாருங்கள். அவர் மனுபுத்திரத்தில் நடப்பிக்கிற கிரியைகள் பயங்கரமானவைகள். அவர் செய்கிற காரியங்கள், அற்புத காரியங்கள் பயங்கரமானவைகள். தேவ பிள்ளைகளே, பிரபுக்களின் ஆவியை அடக்குவார். பூமியின் ராஜாக்களுக்கு அவர் பயங்கரமானவராக இருப்பார். வாலிப பிள்ளைகளே, எல்லாரும் பூமியின் தலைவர்கள், அதிபதிகள், ராஜாக்கள், ஆளுகை செய்கிறவர்கள் எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக நடுங்க வேண்டும். சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாமும் சொல்ல வேண்டும், நாம் கர்த்தரையே மேன்மை பாராட்ட வேண்டும். ஹல்லேலூயா. அவர் பயங்கரமான தேவனாக இருக்கிறார், பராக்கிரமசாலியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் பயங்கரமானது, அவருடைய வார்த்தைகள் பயங்கரமானது. வாலிப பிள்ளைகளே, அவரை நம்புவோம். உன்னதமானவருடைய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமி மிகுந்த மகத்துவமான ராஜாவுமாக இருக்கிறார் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல நம்மளுடைய ராஜாவை நாம் போற்றுவோமா? நாம் புகழ்வோமா? ஜெபிக்கலாமா? துதிகளின் மத்தியில் வாசமாய் இருக்கிற கர்த்தாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். காற்றையும் கடலையும் அமர்த்தின தேவன், படகில் ஏறினுடனே காற்று அமர்ந்து போனது போல எங்கள் வாழ்க்கையில் அப்பா சிறையிருப்புகள், கஷ்டம் என்னும் படகினால கர்த்தாவே பயங்கரமான காரியங்களை செய்து எங்களை விடுவித்தருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளை ரட்சித்து கொள்ளுங்க ஏசப்பா. ஆண்டவரே, ராஜாக்கள், அதிபதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களெல்லாம் நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள் பாவத்திலிருந்து விடுபட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. உன்னதமான தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். வியாதிஸ்தர்களை தொட்டு சுகமாங்கப்பா. ஆண்டவரே கர்த்தாவேப்பா, தேவரீ சமாதானத்தை கட்டளையிடுங்க. போக்கிலும் வரத்திலும் கர்த்தருடைய கரம் கூடவே இருக்கணும். ஊழியக்காரர்களை ஆசீர்வதிங்க. துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் மே காட் பிளஸ் யூ. ஹாப்பி. பயங்கரமான கர்த்தரை தொழுது கொள்வோமாக. ஆமேன்.